எப்பயாச்சும் எங்கேயாவது வெளியில் போய் சாப்பிடும்போது ஒரு சில ஹோட்டலோட அனுபவம் நம்ம மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஹோட்டல் மாதிரியான டேஸ்ட்டு நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. அந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியரே ஒரு ஸ்பெஷல் தான். அவங்களுடைய சர்வீசஸ் சான்ஸே இல்லை. இப்படின்னு ஏதாவது ஒன்று அந்த ஹோட்டலை பற்றின நினைப்பு நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி எனக்கு பிடிச்ச என்னை அட்மையர் பண்ண ஒரு ஹோட்டல்னா ஹோட்டல் அம்ரிஸ்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சாபி ஹோட்டல் தான். இந்த ஹோட்டலோட டேக்லைனே பார்த்தீங்கன்னா தி மகாராஜா ஆஃப் இந்தியன் குசைன்ஸ் தான் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஹோட்டல் வந்து அவ்வளோ பெரிய ஹோட்டல்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன ஹோட்டல் தான். அரௌண்டு ஒரு 20 to 30 பீப்புள் அங்கே உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப் தான். பட் அந்த வால் டெக்கரேஷன்ஸு அப்புறம் அந்த ஒரு அட்மாஸ்பியரே பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. ஒவ்வொரு அந்த ஆர்ட்டுமே அவ்வளோ அழகாக இருந்தது. ஏதோ ஆர்ட் கேலரி பார்க்க வந்திருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்துச்சே தவிர சாப்பிட்ற வந்த ஒரு ஃபீலே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல மைல்டு மியூசிக்கோட கேண்டில் லைட் டின்னர் எஃபெக்டில் செம்மையாக இருந்தது. உட்காந்து சாப்பிடும்போது இருட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி வார்ம் லைட்டாக தான் இருக்கும். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே செம்மையாக இருந்தது. ஃபுட்டு சான்ஸே இல்லை. அதுலேயும் அங்கே வந்து கிச்சடின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழந்தைங்களுக்கு ரொம்ப பசிங்கிறதுனால கிச்சடி தான் ஆர்டர் பண்ணோம். சரி கிச்சடி வேறு எதுவுமே எல்லாமே ரொம்ப நார்த் இண்டியன் ஸ்டைலில் இருந்ததுனால பசங்களுக்கு எப்படி அதுவும் குட்டி பாப்பாவுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியாமல் கிச்சடி சொல்லுவோம், அது தால் மிக்சர் தானேன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். கடைசியில் பார்த்தா அந்த கிச்சடி தான் நாங்கள் எல்லாருமே கொண்டான்னு சொல்லி சாப்பிட்டோங்க. குவான்டிட்டியும் அவ்வளோ இருந்தது. நெய் மனம். கடைசியில் எக்ஸ்ட்ரா ஒரு ரைஸ் வாங்கி அதில் இந்த கிச்சடியையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா பார்த்துக்கோங்க. அப்போ நாங்கள் ஆர்டர் பண்ண மெயின் டிஷ்ஷஸ் எல்லாமே வேறு லெவல் டேஸ்ட்டு. எல்லாத்துலேயும் ஃபுல்லாக நெய் மணம்தான். சப்பாத்தி நான்லலாம் பார்த்தீங்கன்னா சப்பாத்திலலாம் நெய் ஊற்றுது. அந்த மாதிரி கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க. இந்த பஞ்சாபி ஸ்டைலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். மெயின் டிஷ் எல்லாமே சான்ஸே இல்லை. கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஒர்த்திட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, சாப்பிட்டக்கப்புறம் யூஸ்வலாக எல்லா ஹோட்டல்லையுமே பார்த்தீங்கன்னா சோம்பு இல்லைனா அந்த ஜீரா மிட்டாய் அந்த மாதிரி ஏதோ ஒரு கேண்டி இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க இல்லையா. இந்த ஹோட்டல்லையும் இருந்தது தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த பஞ்சாபி ஸ்டைலில் அந்த ஒரு டால், பஞ்சாபி டால், ஒரு மேல் டால் ஒரு ஃபீமேல் டால் அது சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு இதில் சோம்பும் இன்னொரு இதில் வெல்லம் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அது வச்சுருந்தாங்க. ஜாங்கிரி பீஸு அது கொஞ்சம் சம்திங் டிஃப்ரெண்ட். நம்மளுடைய ட்ரெடிஷ்னலுமே அது தானே. ஆக்சுவலி நம்ம வந்து அந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் டைஜஷனுக்கு. வெல்லம் சாப்பிட்றது அவ்வளோ ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டாலுமேவும் நல்ல ஈஸி டைஜஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் யாரும் எடுக்கிறதில்ல. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.